ஹே ஹாய் கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நான் உங்களுக்கு என்ன மாதிரியான வீடியோ எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னா, ரொம்பவும் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சயின்ஸ் வீடியோ தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நீங்கள் ஒரு பெரிய கல்லை எடுத்து தரையில் போட்டிங்க அப்படின்னா என்ன ஆகும்? சின்னதாக ஒரு சத்தம் வரும். அதே ஒரு பெரிய கல்லை 100 கிலோமீட்டர் வேகத்தில் இந்த பூமியில் போட்டிங்க அப்படின்னா என்ன ஆகும்? ஒரு பெரிய சத்தத்தோட அந்த தரையும் சேர்த்து டேமேஜ் ஆகும். அதே ஒரு கல்லை ஒளியோட வேகத்தில் இந்த பூமியில் போட்டிங்க அப்படின்னா அந்த பூமி என்ன ஆகும்னு உங்களுக்கு தெரியுமா? அதை பற்றி தான் இன்றைக்கான வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வானத்தில் ஷூட்டிங் ஸ்டாரை நிறையா பார்த்துருப்பீங்க. அது ஸ்டார் இல்லை, அது ஒரு பெரிய கல். ஸ்பேஸில் இருந்து வர கல்லை தான் நம்ம மேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். அதில் சில கற்கள்லாம் ரொம்ப சின்னதாக இருக்கும். அது பூமியோட அட்மாஸ்பியருக்குள்ளே வரும்போதே எரிஞ்சு சாம்பலாக போயிடும். இதுவே பெரிய கல்லாக இருந்துச்சு அப்படின்னா அது கண்டிப்பாக பூமியை வந்து மோதிரும். ஸோ ஓகே, ஒளியோட வேகத்தில் வந்து மோதினா என்ன ஆகும்னு தான் நம்ம பார்ப்போம். அப்படின்னா ஒளியோட வேகம் எவ்வளவு அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். ஒளி வந்து ஒரு செகண்டுக்கு 3 லட்சம் கிலோமீட்டர் டிராவல் பண்ணும். அதாவது ஒரு செகண்ட்ல இந்த உலகத்தையே 7 டைம் சுற்றி வரும். சென்னையிலிருந்து அமெரிக்கா போகிறதுக்கு ஒரு செகண்டுக்கும் கம்மியாக தான் தேவைப்படும் இந்த ஒலிக்கு. ஓகே, அப்போ அந்த வேகத்தில் ஒரு கல் வந்து பூமியை மோதுது அப்படின்னா அது கண்டிப்பாக பிரச்சனை தான். அப்படி ஒரு மேட்டர் இந்த பூமியை வந்து மோதுது அப்படின்னா அது என்ன மாதிரிலாம் இம்பேக்டை கிரியேட் பண்ணும் அப்படின்றத இப்போ பார்ப்போம். இப்போ ஒரு மேட்டர் ஒளியோட வேகத்தில் பூமியை நோக்கி வந்துட்டு இருக்குது அப்படின்னா அது வர வேகத்திலே அங்கே இருக்கிற காற்றெல்லாம் நல்லா ஃபயர் ஆகும். அது நம்ம பூமியை மோதுற அந்த செகண்டில் ஒரு மிகப்பெரிய எக்ஸ்ப்ளோஷன் நடக்கும். நியூக்ளியர் பாம்பை விட பல லட்சம் மடங்கு அது பெருசாக இருக்கும். இம்பேக்ட் ஆன இடத்துல ஒரு மிகப்பெரிய குழி விழும். இந்த இடத்துல இருக்கிற எந்த ஒரு ஆப்ஜெக்டாக இருந்தாலும் உடனே டெஸ்ட்ராய் ஆகும். எக்ஸ்ப்ளோஷன் மட்டும் இல்லை, அந்த இடத்துல 10,000 டிகிரிக்கு கீழே குறையாமல் டெம்பரேச்சர் ரிலீஸ் ஆகும். அப்படி வர்ற டெம்பரேச்சர் என்ன பண்ணுன்னு தெரியுமா? அங்கே இருக்கிற காடு எல்லாத்தையுமே எரிச்சிரும், வீடுகளையும் எரிச்சிரும். மனிதர்கள் சர்வேவே ஆக முடியாது. பல ஆயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் இந்த ஃபயர் வந்து நீண்டுக்கிட்டு போகும். ஒருவேளை நிலத்தில் விழுகிறதுக்கு பதிலாக அந்த மேட்டர் கடலில் விழுது அப்படின்னா கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் உயரத்துக்கு சுனாமி அலைகள் பெருசாக எழுந்திருக்கும். கடற்கரையை பக்கத்தில் ஒட்டி இருக்கிற எல்லா நகரங்களுமே தண்ணிக்குள்ளே கண்டிப்பாக மூழ்கிறோம். இந்தியா, இலங்கை, அமெரிக்கா அப்படின்ற பல நாடுக்கு வந்து டேமேஜ் கண்டிப்பாக நடக்கும். அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ப்ளோஷன் ஆகும்போது ஷாக் வேவ்ஸ் எல்லாம் வெளியே வரும். அதில் பெரிய காற்றழுத்த அலைகள், பில்டிங் கொலாப்ஸு, எர்த்குவைக்கு, கிளாஸ் எல்லாம் நல்லா உடஞ்சிரும். ஸோ இதெல்லாம் நம்ம கடந்து வந்தாலும் அதை தாண்டி சில நம்ம நினைக்க முடியாத விஷயங்கள்லாம் நடக்கும். அதெல்லாம் என்னென்னு இப்போ பார்ப்போம். அந்த மோதலுக்கு அப்புறம் நிறைய தூசி வானத்தில் போய் படர்ந்துடும். சன்லைட் பூமிக்கு வரவே வராது. சன்லைட் பூமிக்கு வரல அப்படின்னா பூமி கூலாக ஆரம்பிக்கும். பூமி கூலாயிருச்சு அப்படின்னா பிளான்ட் எதுவுமே நம்ம பூமியில் வளராது. பிளான்ட் வளரல அப்படின்னா அனிமல்ஸ் எதுவுமே சாப்பிட இல்லாமல் இறந்துடும். அனிமல்ஸும் இல்லை அப்படின்னா நமக்கு ஃபுட்டும் கிடைக்காது. ஹியூமன்ஸ் சர்வே பண்ண முடியாமல் அவங்களும் இறந்து போவாங்க. இதுக்கு பேர் தான் இம்பேக்ட் விண்டர். இது மாதிரிலாம் நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 65 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய மேட்டர் வந்து பூமியை மோதுனுச்சு. அதனால் டஸ்ட்டு வானத்தில் போய் சன்லைட் வரவே இல்லை நம்ம பூமிக்கு. அந்த டைமில் மிகப்பெரிய விலங்குகளாக இருந்த டைனோசர்லாம் அழிஞ்சே போச்சு அப்படின்னு சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க. ஸோ வீடியோவோட எண்டுக்கே நாம் வந்துட்டோம். ஒரு மேட்டர் ஒளியோட வேகத்தில் வந்து பூமியை மோதுது அப்படின்ற பட்சத்தில் அது ஒரு சிட்டிக்கு ப்ராப்ளமாக இருக்காது, ஒரு கண்ட்ரிக்கு கூட ப்ராப்ளமாக இருக்காது. அது ஒரு முழு பூமிக்குமே ப்ராப்ளமாக இருக்கும். ஆனால் என்ன ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா, ஒளியோட வேகத்தில் ஒரு மேட்ரு வந்து மோதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து ஒரு ரேரான விஷயம்தான். என்னோட ஒப்பீனியன்ஸை நான் ஷேர் பண்ணிட்டேன். உங்களோட ஒப்பீனியன் என்ன? ஒளியோட வேகத்தில் ஒரு மேட்டர் வந்து பூமியில் மோதுமா அப்படின்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களான்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ எப்பவும் போல் இது உங்களோட நெக்ஸஸ் வாய்ஸ் ஓவர். நான் உங்களோட ஐனர். நீங்கள் இப்போ தான் நம்மளோட சேனலுக்கு வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அமுத்தி வச்சுக்கோங்க. இன்ஸ்டாகிராம் அப்படின்ற சோசியல் மீடியாவில் நம்மளை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான த்ரில்லிங்கான சயின்ஸ் மிஸ்ட்ரியோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் எவ்ரிஒன்.